அனைவருக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, அனைவருக்கும் வாக்குரிமை இருக்குது, அனைவருக்கும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது, அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமை உண்டு. இங்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழர்கள் யாரும் யாருக்கும் அடிமைகளாக இல்லை. இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு இனத்திற்கு அடிமையாக இல்லை, பார்ப்பனியத்துக்கு அடிமையாகத்தான் இந்தியாவே இருக்குது. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அடிமைகளாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்குது. இவர்களுக்கு அடிமையாக இருக்காங்களா அப்படின்னாக்கா ஆமாம் இருக்காங்க. ஆனால் ஒரு தமிழ் தேசியத்தை கட்டி அமைக்க வேண்டிய அவசியம் தமிழகத்தில் என்ன இருக்கிறது என்பது தான் நம்மளுடைய முதன்மையான கேள்வி. நீங்கள் யார் எதிரிகள் யார் நண்பர்கள் அப்படின்னு கேட்டாலே அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் என்னை மாதிரி, அவங்க சொன்னதே அதான், உங்களைப் போல யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எதிரிகள் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியல் போடுறாங்க. ஏண்டா நான் தமிழில் தான்டா பேசுகிறேன், தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், என் அப்பா தாத்தா பாட்டேன் முப்பாட்டேன் அனைவரும் தமிழர்கள் தான், அனைவரும் தமிழர்கள் தான், தமிழில் தான் பேசுகிறோம், தமிழில் தான் படித்தோம், எனக்கெல்லாம் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. டங்கிலீஷ்னு சொல்லுவாங்கள்ல, இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி டங்கிலீஷ் வேணால் தெரியுமே தவிர இங்கிலீஷ் கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் எப்படி தமிழர்களுக்கு எதிரானவனாக இருப்பேன்? என்னுடைய கேள்வியே என்ன, நீ யாருக்கு எதிராகப்பா போராட போகிற அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியே. ரெண்டாவது, நீங்கள் தமிழ் தேசியம் கேட்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தனி நாடு தான் கேட்கணும். எனக்கு ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடுத்தால் நான் அனைத்தையும் சட்டமாக்குவேன், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் சட்டமாக்குவேன், அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்தையும் அமுல்படுத்துவேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு தனி நாடு கூட கேட்கல. தனி தமிழ்நாடு எங்களுக்கு வேணும், எங்களை கேரளாக்காரங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, கர்நாடகாக்காரங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, அல்லது ஆந்திராக்காரங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, டெல்லியில் இருக்கிறவங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் தமிழர்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கினால் அதிலிருந்து அவர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் தமிழ் தேசியத்தை கேட்பது, தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடு என்று கேட்பது ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான போராட்டம். ஆனால் அதை விட்டுவிட்டு இங்கே தமிழ் தேசியம் தமிழர்கள் வீழ்ந்து கிடக்கிறாங்க, மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த அரசு செய்யக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் நடைமுறைகள் இது எல்லாமே மக்களுக்கு எதிரானது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய டாஸ்மாக் விஷயமாக இருக்கட்டும், அல்லது முல்லை பெரியாறு விஷயமாக இருக்கட்டும், இல்லை மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்குது, ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்குது. இதற்கெல்லாம் யார் எதிரியாக இருக்காங்கனாக்க அரசே எதிரியாக இருக்குது. அது எந்த ஒரு அரசாக இருக்கட்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அனைத்து அரசுகளுமே முதலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட அரசு தான். இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் என்று பிரிந்து போய் தமிழ்நாட்டை தனிநாடாக அறிவித்து விட்டாலும் கூட என்னவாகும்? தனித்தமிழ்நாடாக நீங்கள் மாறிவிட்டாலும் கூட உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்களே செய்து கொள்ள முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கா? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த கொள்கை 1990 இந்தியாவுக்குள்ளே வருது. அவங்களுடைய முதன்மையான நோக்கமே என்ன தெரியுமா? அரசாங்கம் மக்களுக்கு எதையும் செய்யக்கூடாது, எந்த இலவசத்தையும் கொடுக்கக்கூடாது, அனைத்தையும் தனியாருக்கு கொடுத்துடணும். அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே தனியார் முதலாளிகளுடைய கூட்டாக வச்சுக்கணும், கூட்டு பங்கு நிறுவனங்களாகத்தான் எல்லாமே இருக்கணும். காலப்போக்கில் அதிகப்படியான தனியார் முதலாளிகளே வாங்கிக்கிட்டு அவர்களே மொத்தத்தையும் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். இதுதான் தனியார் மயம், தாராளமயம், உலகமயத்தினுடைய முதன்மையான கொள்கை. உலகம் முழுவதும் ஒரே முதலாளியுடைய கட்டுப்பாட்டில் வரணும், மீதி பேரெல்லாம் கிளை முதலாளிகளாக இருக்கணும் அந்தந்த நாடுகளில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியதாக இருந்தால் அவர்களை எதிர்த்து தான் நீங்கள் போராடணும்.
ஆனால் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. தனியார் மயத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, தாராள மயத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, உலக மயத்திற்கு எதிராக பேசுகிறீங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு மாநிலத்துக்குள்ள சாத்தியமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு மாநிலத்துக்குள்ள நான் ஆட்சிக்கு வந்தால் என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாரு, ஒரு முறை போடு, ஒரு முறை போட்டு பாருயா, என்னை ஒரு தடவை உட்கார வச்சு பாரு, அப்புறமா நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, இந்த அரசு கட்டமைப்புக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, மக்கள் மீது மிகவும் அக்கறை கொண்ட அரசியல்வாதி வந்தாலுமே கூட இந்த கட்டமைப்பு என்பது அவர்களை நன்மை செய்ய விடாது. மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய விடாது. இந்த கட்டமைப்புக்கு வெளியில் இருந்து தான் நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். ரெண்டாவது, நீங்கள் தனிநாடு கேட்குறீங்க, தமிழ் தேசியம் கேட்குறீங்க. சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்கள்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸு, துணை இராணுவப்படை, இராணுவப்படை, இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் கேட்டு போராடி அதை வென்றெடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கச்சைத்தீவை மீட்பது நாங்கள் நெய்தல் படைன்னு ஒன்றை உருவாக்குவோம். அதை உருவாக்கி அந்த படையின் மூலமாக அந்த கச்சத்தீவை இலங்கை இராணுவத்தோட போராடி மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தரை ஒரு இராணுவ பயிற்சி கொடுத்த ஒரு வீரராக மாற்றிருக்கீங்களா? மாற்றிருந்தா சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்காங்க. உங்களுடைய அரசியலை நம்பி ஏமாந்து போய் உங்களுடைய கட்சியில் இருக்காங்க. அவர்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் ஒரு படை நம்ம கட்டி அமைக்கணும்.